தைராய்டு அதிகமாக சுரக்கிறதுனால வரக்கூடிய விஷயம் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுனா வெயிட் கெயின் அதிகமாகும். அதாவது தைராய்டு சுரப்பி குறைவாகிறதுனால உடம்பு வெயிட்டு அதிகமாகுது, உடல் எடை அதிகரிக்கும், கான்ஸ்டிபேஷன் வரும், முடி கொட்டும் அதிகமாக, பீரியட்ஸ் ட்ரபிள் வரும் பெண்களுக்கு. இது பெண்களுக்கு மட்டும்தான் பாதிக்கப்படுமானா ஆண்களுக்கும் பாதிக்கப்படும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஸோ இன்னொன்று காய்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் கழுத்தில் இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் பெருசாக இருக்கும். நம்மளோட செல்ஸே பக்கத்தில் இருக்க செல்ஸ் அடிக்கிறது. இதுக்கு வெளியிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ பாக்டீரியாவோ ஃபங்கலோ வைரலோ எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் தேவையில்லை. பிறந்த குழந்தைக்கு தைராய்டு இருக்கும். வந்து கன்வெர்ட் ஆகிறப்போ அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதான் அந்த மெடிசனோட ஃபங்க்ஷனை குறைச்சிட்டு நம்ம மெடிசனோட ஆக்ஷனை கூட்டுறது. அந்த மெடிசனால வேற ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 சிறந்த டாக்டர் பட்டம் வாங்கிய ஹோமியோபதி டாக்டர் கோபிநாத் அவர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக இருக்கிற பிரச்சனை வந்து தைராய்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலாக தைராய்டுனா என்ன, அது எதனால் வரும்? தைராய்டுங்கிறது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அது நமக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம த்ரோட் முன்னாடி இருக்கக்கூடிய அது வந்து என்ன ஆகுன்னா, அது அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகுனா சம் டைப்பாக வந்து டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஹைப்போதைராய்டிசம், இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுனா காய்டர்னு சொல்லுவோம், நொடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டோட சுரப்பி குறைஞ்சிடுறது. இது எதனால் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகே ஓகே. அதுவும் நான் முன்னாடி சொன்னேன்ல, ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட செல்ஸே பக்கத்தில் இருக்க செல்ஸ் அடிக்கிறது. இதுக்கு வெளியிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ பாக்டீரியாவோ ஃபங்கலோ வைரலோ எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் தேவையில்லை. ஒரு சில பேருக்கு பிறக்கும் போதே வரும். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ்னு கூடிய ஒரு இதனால வரும். ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்ஸாக வரும். ஸோ ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுனா வெயிட் கெயின் அதிகமாகும். அதாவது தைராய்டு சுரப்பி குறைவாகிறதுனால உடம்பு வெயிட்டு அதிகமாகுது, உடல் எடை அதிகரிக்கும், கான்ஸ்டிபேஷன் வரும், முடி கொட்டும் அதிகமாக, பீரியட்ஸ் ட்ரபிள் வரும் பெண்களுக்கு. ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறது வந்து அதிகமான செக்ரீஷன், தைராய்டு அதிகமாக சுரக்கிறதுனால வரக்கூடிய விஷயம் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். இதோட சிம்டம்ஸும் கிட்டத்தட்ட என்ன ஆகுனா அப்படியே ஆப்போசிட். அவங்க ஹைப்போ தைராய்டிசம்க்கு வந்து கோல்டு வந்து தாங்க முடியாது, சின்ன கோல்டு கூட அவங்களால தாங்க முடியாது. இந்த ஹைப்பர் தைராய்டிசம்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து இன்டாலரன்ஸ் பண்ண முடியாது. ஓகே. இவங்களுக்கு வந்து என்ன திடீர்னு படபடப்பு இருக்கும், அதிகமான படபடப்பு, ஆங்ஸைட்டி, இசிஜி எடுப்பாங்க, எக்கோ எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க, எல்லாம் நார்மல். ஆனால் தைராய்டை செக் பண்ணுறதுக்கு மறந்துடும். சம்டைம்ஸ் சொல்லுவாங்க போய் தைராய்டு செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அனுப்புவாங்க. ஸோ அந்த அன்னெசரியாக வந்து ஒரு பால்பிட்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு படபடப்பு இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம வந்து இசிஜி எக்கோ பார்க்குற மாதிரி தைராய்டு செக்அப் பண்ணி இது பண்ணிக்கணும். நோயே தெரியாமல் ஒரு சில பேர் வந்து சம் மெடிசன்ஸ் எடுப்பாங்க, டக்குன்னு தூக்கம் மாத்திரை போடுவாங்க. அது தைராய்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இன்னொன்று காய்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் கழுத்தில் இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் பெருசாக இருக்கும். தைராய்டு இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு க்ரோத் ஃபார்ம் ஆகிறது தான் தைராய்டு, அது காய்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட நம்ம மோஸ்ட்லி இதோட டயட் பிளான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அயோடின் ரிச். இப்போ ஹைப்போதைராய்டிசம்க்கு வந்து அயோடின் வந்து தேவைப்படும். ஹைப்பர் தைராய்டிசம் எக்ஸசிவாக இருக்கும் அயோடின். அப்போ எந்த கண்டிஷன்ஸ்க்கு என்ன வேணும்? இப்போ ஹைப்போவாக இருந்துச்சுன்னா அயோடின் லெவல் உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹைப்போ ஆயிருக்கு, அப்போ அயோடின் லெவல் ஆட் பண்ணிக்கணும். ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு அயோடின் லெவல் அதிகமாக இருக்கும், அப்போ அயோடினை குறைச்சிக்கணும். அவங்க வந்து ஹைப்போ தைராய்டிசம் வந்து அவங்க என்ன பண்ணணும், சீ ஃபுட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கணும். சீ ஃபுட்ஸு இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கணும். இவங்க அதை ஆப்போசிட்டாக சீ ஃபுட் அவாய்ட் பண்ணணும், சால்ட் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக இவங்க பிரேசில் நட்ஸு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது இது நல்ல தீர்வை கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கண்டினியூ ப்ராசஸாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து ஹோமியோபதியில் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவாங்க? ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு ஹோமியோபதியில் ஒரு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கும்போது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் க்யூர் ஆகுது. மோஸ்ட்லி சோ மெனி கேசஸ்க்கு வந்து தைராய்டு பிரச்சனை வந்து க்யூர் ஆகுது, கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து லைஃப் லாங் நம்ம தைராய்டு மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வராது. குழந்தையின்மைக்கும் முக்கிய ரோல் பண்ணுறது தைராய்டு ஹார்மோன்ஸ். ஏன்னா ஒரு தைராய்டு ஹார்மோன்ஸு அது கூட வந்து பல லட்சம் ஹார்மோன்ஸை வந்து அதை டச் பண்ணி நம்ம உடம்பே இயக்க வச்சுட்டு இருக்கு. ஏன்னா நம்மளோட பாடியோட மெட்டபாலிசமாக இருக்கட்டும், நம்மளோட எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், நம்மளோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரோல் பண்ணுறது இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான். ஓகே. ஸோ இது ஏன் பெண்களுக்கு அதிகமாக இருக்குன்னா, ஆண்கள் வந்து பிறந்ததுலேருந்து ஆம்பளையாக தான் இருக்கும். ஓகே. அவங்க தான் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சு வராங்க. ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் அது ஒரு இதனால அவங்க மாதவிடாயின்றத லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லிக்கான இதுக்கு தைராய்டு முக்கியமான இது அவங்க பீரியட்ஸ்க்கு. ரெண்டாவது ப்ரெக்னன்சிக்கு முக்கியமான ரோல் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ். தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா
அது ஹைப்போவாக இருக்கட்டும் ஹைப்பராக இருக்கட்டும் தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து குழந்தையின்மைக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ தைராய்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து அவங்க இது பண்ண முடியும். ஓகே. மக்களுக்கு விழிப்புணர்வே இல்லாமல் குழந்தை இல்லைன்ட்டு இருக்காங்க. தைராய்டை செக் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பராக இது பண்ணுறது பெட்டர். கண்டிப்பாக. சில பேர் வந்து அதோட அவேர்னஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூ இருக்கிறது அப்படியே சாதாரணமாக விட்டுருவாங்க. அதோடய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் இப்போ டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ தைராய்டை வந்து கவனிக்காமறதால ஒரு எக்ஸ்ட்ரீம் காசுனா எப்படி போய் முடியும்? தைராய்டு எக்ஸ்ட்ரீமாக எதில் போய் முடியும்னு கேட்டிங்கன்னா தைராய்டைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் அந்த காய்டர் தான் நான் சொன்னேன் முன்னாடி. காய்டர் தான் அது எக்ஸ்ட்ரீம். ஓகே. கழுத்து சின்னதாக வீங்கின மாதிரி இருக்கும் growth. காலடைவில் நம்ம ஃபேஸை விட பெருசாக போயிடும். அந்த சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதுதான் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல். சர்ஜிக்கல் கண்டிஷன் வரைக்கும் போகும். ஓகே. இப்போது நான் அதர் கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த தைராய்டை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஹோமியோபதினு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரியான டேப்லெட்ஸ் ஸோ அந்த சப்ளிமெண்ட்லாம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக ஹோமியோபதி? ஸோ ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டோட அதை முன்னாடி சொன்னல அப்போ அவங்க ரூட் காசஸ் ஓகே ஃபேமிலியாக வந்திருக்கா, ஹெரிடிட்ரியாக ஜெனட்டிக்கலாக வந்திருக்கா, ஓகே இல்லை வேறு டெஃபிஷியன்சினால் வந்திருக்கா, அயோடின் டெஃபிஷியன்சியோ இல்லை ஒரு சில குழந்தைங்களுக்கு பிறக்கும்போது கிரேவ்ஸ் டிசீஸ் இருக்கும். பிறந்த குழந்தைக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஆக்டிவ் இல்லாமல் இருப்பாங்க, ஃபேஸே வந்து மூன் ஃபேஷடாக இருக்கும். நம்ம என்ன இது பண்ணாலும் டெவலப் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஹோமியோபதியில் கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். மாதவிடாய் காலங்கள் தள்ளி போகும் பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனைனால ஒரு சில குழந்தைங்க எனக்கு இது வரைக்கும் வயசு சொல்லுவாங்க 18 வயசு 20 வயசு வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் நான் ஏஜ் அட்டன் பண்ணலைன்னா சொல்லியிருக்காங்க. காரணம் இந்த தைராய்டாக இருக்கும். ஓகே. தைராய்டு ஆர் பிட்யூட்ரி. ஸோ இந்த விஷயங்களை இது பண்ணும்போது ஹோமியோபதியில் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தைராய்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். எத்தனையோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து குழந்தையே இல்லைன்னாங்க, தைராய்டு இருந்தது கண்ட்ரோல் ஆகலைன்னாங்க. நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து தைராய்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்க குழந்தை 1 ட்விங்ஸ் எல்லாம் பிறந்து குழந்தைங்களாம் இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து தைராய்டு இனிஷியல் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீமாக வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க ஒன்று இருக்குது. ஸோ ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதர் கைண்ட் ஆஃப் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நான் ரொம்ப வருஷமாக தைராய்டு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன்றப்போ அவங்க சடனாக ஹோமியோபதிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறப்போ அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ நாங்கள் அது இப்போ இனிஷியலாகவே சொல்லிடுவோம். நான் 5 வருஷமாக இந்த மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் சார், எப்படி உங்கள் மெடிசன் எப்படி இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி, இது ஏகப்பட்ட பேருக்கு இருக்க கேள்வி, நல்ல கேள்வி கேட்டீங்க. இது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டோம் அந்த மெடிசனை. இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்காங்களா, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன், நம்ம மெடிசனை எடுங்க, அவங்க மெடிசனையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சொல்லிடுவோம். ஒரு 1 வீக் இப்படி போட்டோம். 1 வீக் அப்புறம் அதை டெய்லி போடுறத 2 days ஒன்ஸ் போடுங்கன்னு சொல்லுவோம். 2 days ஒன்ஸ் போடுறத வீக்லி ஒன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மெடிசனோட ஃபங்க்ஷனை குறைச்சிட்டு நம்ம மெடிசனோட ஆக்ஷனை கூட்டுறது. இப்படி தான் பண்ணுவோம். புரியுது. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயப்படுறது சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு பயப்படுவாங்க. ஸோ ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் எப்படி இருக்குது? ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஒன்லி க்யூர் மட்டும்தான். இதை வந்து மெடிசன்ஸ் எடுத்து ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் இருக்கிறத வந்து அவங்களுக்கு தெரியாமல் பல வருஷம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது இதனால் எனக்கு இந்த இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பயம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நிறையா பொண்ணுங்க ஜிம்முக்கு போகிறாங்க. எதுக்கு ஜிம்முக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இத்தனையும் தைராய்டு இருக்குது, நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அவங்க க்யூர் ஆனால் நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய தேவையில்லை. புரியுதுங்களா? அப்போது இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் மெடிக்கேஷன்ஸ்னால ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நீங்கள் எதையோ ஒன்று கண்ட்ரோல் பண்ண போய் அந்த மெடிசனால வேற ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இது காலப்போக்கில் என்ன ஆகுனா, இது நமக்கு நம்ம உடம்புல இருந்த ஒரு உறுப்பு தானே, இந்த சிம்டம்ஸ் நமக்கு ரெகுலராக இருந்துட்டு தானே இருக்குன்ற மாதிரி அந்த சைடு எஃபெக்ட்ஸ் உங்களே மறக்கடிச்சிடும். புரியுது சார். பட் ஹோமியோபதியில் அந்த மாதிரி எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.